ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ 11th மேக்ஸில் மார்ச் 2023 பப்ளிக் எக்ஸாம்னுடைய என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமாங்க. இப்போ 12 சாப்டரில் இப்போ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.8 அந்த சம் கேட்டிருக்காங்க. அப்புறம் செகண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.12ல் 9th சம் அது கேட்டிருக்காங்க. அப்புறம் தேர்ட் சாப்டர் ட்ரிக்னாமெட்ரியில் 3.5ல் 6th சாப்டர் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபோர்த் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 4.46 அது கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபிஃப்த் சாப்டர்ல 5.4ல செகண்ட் சம் கேட்டிருக்காங்க. அப்புறம் சிக்ஸ்த் சாப்டர்ல 6.4ல செவன்த்ல செகண்ட் சம் கேட்டிருக்காங்க. அடுத்து செவன்த் சாப்டரும் எயித் சாப்டரும் சம் கேட்கல, 2 மார்க் சம் கேட்கல. அப்புறம் 9th சாப்டர்ல 9.2ல தேர்ட் சம்மு. அப்புறம் 10 11 கேட்கல. 12th சாப்டர்ல 12.1ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல 12வது சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல 10th சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 2 மார்க் கேட்டிருக்காங்க புக்ல இருந்து. மீதி 2 மார்க் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க, கிரியேட்டிவ் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்து 3 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல 8 சம் கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் 2.15 அது கேட்டிருக்காங்க. அப்புறம் 3.6 எக்ஸசைஸ் 3.6ல 8 சம் கேட்டிருக்காங்க. அப்புறம் 4th சாப்டரும் 5th சாப்டரும் கேட்கல. 6th சாப்டர்ல 6.1ல தேர்ட் சம் கேட்டிருக்காங்க, 2 டைமென்ஷனல் எக்ஸாம்பிள் 7 கேட்கல. 8ல எக்ஸாம்பிள் 8.24 அந்த சம் கேட்டிருக்காங்க. 9th சாப்டர்ல 9.5ல 12th சம் கேட்டிருக்காங்க. அப்புறம் 10th 10.7ல 6th சம் சரிங்களா அது கேட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிள் சம் சரிங்களா. 10th சாப்டர்ல 4 எக்ஸசைஸ் தான் இருக்கு, 5th எக்ஸசைஸ் வந்து 1 மார்க். இது எக்ஸாம்பிள் 10.7ல 6th சம். அப்புறம் 11th சாப்டர்ல 11.10ல தேர்ட்ல செகண்ட் சம் சரிங்களா அது கேட்டிருக்காங்க. அப்புறம் 12th சாப்டர்ல 12.2ல ஃபோர்த் சம் கேட்டிருக்காங்க. இதான் வந்து 3 மார்க்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 சரிங்களா. ஒரு கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்தது 5 மார்க் வருவோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 1.3ல செகண்ட் சம் சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அப்புறம் செகண்ட் சாப்டர்ல 2.4ல ஃபோர்த் சம். தேர்ட் சாப்டர்ல 2 5 மார்க் கேட்டிருக்காங்க. 3.5ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம்மும் 3.7ல ஃபர்ஸ்ட்ல ஃபிஃப்த் சம்மும் கேட்டிருக்காங்க. அப்புறம் 4.2ல 11th சம் கேட்டிருக்காங்க. அப்புறம் 5.2ல 8th சம். 6ல 6.3ல 11th சம் கேட்டிருக்காங்க. அப்புறம் 7.13 எக்ஸாம்பிள் 7.13. அப்புறம் 8th சாப்டர்ல 8.2ல 10th சம் கேட்டிருக்காங்க. அப்புறம் 9th சாப்டர்ல 9.1ல அப்ப ஏ அப்படின்ற ஒரு ரிசல்ட் கேட்டிருக்காங்க சரிங்களா. அந்த ரிசல்ட்டை நல்லா படிங்க. அப்புறம் 10th சாப்டர்ல 10.4ல 28 சம் கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த 28 சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 10.4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான் சரிங்களா, இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் தான் சரிங்களா. என்ன விஷயம் 11th சாப்டர்ல 5 மார்க் கேட்கல. 12th சாப்டர்ல 12.26 கேட்டிருக்காங்க, கிரியேட் பண்ணி கேட்டிருக்காங்க 11th சாப்டர் சரிங்களா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 சம் தான் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. மீதி 2 சம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. கிரியேட் பண்ணி கேட்டிருக்காங்க. கிரியேட்னா ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். நம்பர்ஸ் மாற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ம, இது நல்லா படிங்க. இதுல இருந்து பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி மாடல் சம் கூட வரலாம் சரிங்களா, இந்த அந்த மெத்தட்ல இருக்கிற சம் கூட வரலாம் சரிங்களா. இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய். இன்னும் நெக்ஸ்ட் அடுத்த ஒவ்வொரு இயர் கொஸ்டின் பேப்பரா ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்னென்ன சம்ஸ் கேட்டிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 10 கொஸ்டின்ஸ் நீங்க கவர் பண்ணீங்கன்னாவே 10 to ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 2 மார்க்ஸ் இருக்கும். 10 கொஸ்டின் அதுவே 100 2 மார்க் ஆச்சு, 100 3 மார்க் ஆச்சு சரிங்களா. ஒவ்வொரு கொஸ்டினும் 14 5 மார்க் இருக்கு சரிங்களா. அதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் பக்கம் வந்துருது 5 மார்க்கும் சரிங்களா. அதனால இந்த சம்லாம் படிச்சுனா கூட நம்ம நல்ல மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ்.